பார்க்க போறோம்னா டிவிஎஸ்ல ரைடர் 125 பத்தி பார்க்க போறோம். இந்த வண்டி வந்து நம்ம ஃப்ரண்ட்ல இருந்தே பாத்துறோம். ஃப்ரண்டோட டயர் சைஸ் பாத்தீங்கன்னா 80க்கு 100 17 இன்ச் அலாயோட வந்துருது. அப்புறம் வந்து உங்களுக்கு 240 mm ரோட்டோ பெடல் டிஸ்கோட வந்துருது. இப்போ ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டெலிஸ்கோபிக் கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பத்தி பார்ப்போம். ஹெட்லைட் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடியில கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி டிஆர்னும் வந்துருது இதுலயே உங்களுக்கு. இந்த எல்இடி கொடுத்தனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் நல்லா இருக்கும், பேட்டரியோட லைஃபும் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். அப்புறம் வந்து இண்டிகேட்டர் வந்து ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம டிஜிட்டல் மீட்டர் பத்தி பார்ப்போம். இந்த மீட்டர் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஹெல்மெட் இண்டிகேஷன் வந்துடும், நீங்க உங்களுக்கு ஹெல்மெட் போடுங்கிற மாதிரி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். அப்புறம் வந்து கியர் இண்டிகேட்டர் வந்துடும், உங்களுக்கு கியர் சேஞ்ச் பண்ண அந்த 5 கியர் சிஸ்டம் வந்துடும். 5 கியர் ஒரு கியர் மாற்ற அந்த நம்பரோட இன்டிமேட் ஆயிரும். அது போக என்ன டைமிங் எல்லாமே வந்துடும். அது போக ஆர்பிஎம் லிமிட் வந்துடும். வண்டி நீங்க ஓட்டுறீங்கல்ல அதோட ஆர்பிஎம் நீங்க இதுலயே பார்த்துக்கிடலாம். இது போக எவ்வளவு ஸ்பீடு போகுது, எவ்வளவு கிலோமீட்டர் ரெக்கார்ட் ஆயிருக்கு, இருக்கிற பெட்ரோலுக்கு எவ்வளவு தூரம் போகுது, ரேஞ்சு எல்லாமே நீங்க பார்த்துக்கிடலாம். இது போக பெட்ரோலோட லெவல் நீங்க இதுலயே பார்த்துக்கலாம். இண்டிகேஷன் நீங்க இதுலயே பார்த்துக்கிடலாம். அப்புறம் பார்ப்போம். பிரேக்கிங் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் பேக் ட்ரம் கொடுத்துருக்காங்க. காம்போ பிரேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரேக் பிடிச்சாலும் உங்களுக்கு ரெண்டுமே ஈக்குவல் அப்ளை ஆகிற மாதிரி சேஃப்டி பர்பஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுலயே உங்களுக்கு அடுத்த ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தோம்னா ரைடிங் மோட்ஸ் வந்துருது. எக்கோ பவர்னு நீங்க எக்கோ மோட்ல போட்டு ஓட்டினீங்கன்னா நல்ல மைலேஜ் எதிர்பார்க்கலாம். இதே பவர் மோட்ல போட்டு ஓட்டினீங்கன்னா நல்லா பிக்கப் எதிர்பார்க்கலாம். அப்புறம் ஹேண்ட்லிங் பத்தி பார்ப்போம். ஹேண்ட்லிங் வந்து உங்களுக்கு சிங்கிள் பீஸ்ல ஹேண்டில் பேக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். இதனால நீங்க லாங் ரைட்லாம் உங்களுக்கு வந்து ஒரு மேடு பள்ளத்துல போறீங்க அப்படின்னா ஹேண்ட் பெயின் எதுவும் பெருசா உங்களுக்கு தெரியாது. அப்புறம் இதுலயே உங்களுக்கு இண்டிகேட்டர், ஹாரனு, ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட் எல்லாமே இதுலயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம டேங்க் பத்தி பார்ப்போம். பெட்ரோல் டேங்க் வந்து நல்லா டிசைன் உங்களுக்கு நல்ல ஏரோடைனமிக் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. டேங்கோட கெப்பாசிட்டி பத்தி பார்த்தோம்னா 10 லிட்டர் வருது. இதுலயே உங்களுக்கு இன்பில்ட்டா மொபைல் சார்ஜரும் கொடுத்துறாங்க. அப்புறம் சீட் பத்தி பார்ப்போம். சீட் வந்து இதுலயே உங்களுக்கு 2 மாடல் இருக்கு. சிங்கிள் சீட்டும் வருது, டபுள் சீட்டும் வருது. சிங்கிள் சீட் வந்து உங்களுக்கு ஃபேமிலியோட போறீங்க, ரைடிங் கம்ஃபர்ட் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த சீட்லயே உங்களுக்கு வந்து அண்டர் ஸ்டோரேஜும் வந்துருது. பின்னால வந்து இந்த ஸ்டோரேஜும் கொடுத்துட்றாங்க. நீங்க ஏதாவது இந்த லைசன்ஸ், ஆர்சி புக் அந்த மாதிரி நீங்க உள்ளே நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பேக்ல வந்து உங்களுக்கு நல்லா இந்த பில்லியன் உட்காந்து போறது நல்லா பில்லியன் கிராப் ரயிலும் கொடுத்துருக்காங்க. இது போக பேக் டெயில் லைட் எல்இடி தான். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி கொடுத்தனால உங்களுக்கு வந்து பேட்டரியோட லைஃபும் நல்லா வரும். அது மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் ஹெட்லைட்டோட பிரைட்னஸ் நல்லாவே கிடைக்கும். அப்புறம் பேக் வந்து இந்த சகதியெல்லாம் அடிக்காம இருக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து மக்காட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர் உங்களுக்கு ஹாலஜன்ல கொடுத்துருக்காங்க. வீலோட பேக் வீலோட சைஸ் பத்தி பார்த்தோம்னா 100க்கு 90 17 இன்ச் அலாய் வித் டியூப்லெஸ் டயரோட கொடுத்துருக்காங்க. பேக் வந்து ட்ரம் பிரேக் தான். 130 mm கொடுத்துருக்காங்க ட்ரம்மோட சைஸ் வந்து. பேக்ல வந்து சஸ்பென்ஷன் பத்தி பார்ப்போம். பேக்ல வந்து 5 ஸ்டெப் மோனோஷாக் கேஸ் வீல் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் என்ன, நீங்க பேக் பெயின் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி வராது. நீங்க லாங் ரைட்லாம் போறீங்க, ஒரு மேடு பள்ளத்துலலாம் போறீங்கன்னா அதோட இம்பாக்ட் எல்லாமே உங்களுக்கு அந்த சஸ்பென்ஷன் வாங்கிடும். உங்களுக்கு பேக் பெயின் எதுவும் வராது. நீங்க நல்லா கம்ஃபர்ட்டா ரைட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்ஜின் பத்தி பாத்துறோம். இன்ஜின் வந்து 125 cc வருது. இந்த இன்ஜின் கொடுக்குற அதிகபட்ச பவர் வந்து 8.37 kW at 7500 RPM. அதிகபட்ச டார்க் வந்து 11.2 Nm at 6000 RPM கொடுக்குது. இந்த இன்ஜின் வந்து 5 ஸ்பீடு கியர் சிஸ்டத்தோட வருது. இதோட கியர் இண்டிகேஷன் இதுலயே பாத்துக்கிடலாம், எத்தனை கியர்ல எடுக்கலாமே பாத்துக்கிடலாம். இப்போ இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா 180 mm வருது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அதிகமா இருக்கா உங்களுக்கு என்ன யூஸ், அந்த ஸ்பீட் பிரேக் எல்லாம் போகும்போது உங்களுக்கு வந்து கீழே தட்டாது. அப்புறம் சைட் ஸ்டாண்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் கட் ஆஃப் ஆயிரும். அந்த சேஃப்டி ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 விதமா நம்ம பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மெயினா ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த 125 cc உங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு ஃபியூச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, மைலேஜ் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ற மைலேஜ் வந்து 67 km வரைக்கும் கிடைக்கலாம். உங்களுக்கு நீங்க ஓட்டுறதை பொறுத்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து மெயினா பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து 125 cc இருந்தாலும் உங்களுக்கு பிக்கப் பவர்லாம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. ஓவரால் இந்த வண்டி வந்து உங்களுக்கு வந்து சிட்டிக்கும் சரி, லாங் ரைடுக்கும் சரி, ஃபேமிலிக்கும் சரி
ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். தேங்க்யூ.